சார் பொதுவாக அந்த மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரின்னு ஒன்று இருக்கும். செலவு போக பாக்கி இருக்கிறத சேமிப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு டிசிப்ளின் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஆனால் டாக்டர்ஸ், லாயர்ஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஜினியர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இன்கம் அதிகமாக வந்தாலுமே கூட அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி வருமானு சொல்ல முடியாது. ஸோ உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க? அருமையான கேள்வி. உண்மையிலே பொதுவாக நான் அடிப்படையில் வந்து ஒரு விவசாயி குடும்பத்துலேருந்து வந்தவன். சட்டம் படிச்சுட்டு வழக்கறிஞராக என்னுடைய ப்ரொஃபஷனில் தொடங்கி 2020 வரைக்கும் என்னுடைய ப்ரொஃபஷனில் மட்டும்தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியும், 2020 வந்து கொரோனாங்கிற ஒரு வைரஸ் வந்து அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு என்னை வந்து இப்போ இங்கே வந்து ஒரு தொடர் முதலீட்டாளர், அதான சீரியல் இன்வெஸ்டர். ஆமாம் சார். தொடர் முதலீட்டாளராக இப்போ இங்கே உட்கார வச்சேன். இப்போ நம்ம மோகன் சார் கேட்ட மாதிரி அதில் அவருடைய கேள்வியிலே பதில் இருக்குது. இப்போ மந்த்லி இன்கம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட முடியும். என்ன மாதிரி இப்போ ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க 2020க்கு அப்புறம் தான் இந்த தேவை, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எதுக்காக தேவை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உணர ஆரம்பித்தோம். காரணம் இந்த கொரோனா வைரஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த கொரோனா வைரஸ் வந்து எங்களுடைய வழக்கறிஞர், அதாவது சட்டத்துறையை மட்டும் பாதிக்கலை, என்டையர் டிபார்ட்மெண்ட்டையுமே அது கொலாப்ஸ் பண்ணிச்சு. நீங்கள் ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ தான் என்னை யோசிக்க வச்சுது, இது வந்து நம்ம வந்து ஒரு துறை சார்ந்து நம்ம ஓடிட்டுருக்கோம், இது எப்படி வந்து இது சரியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. மோகன் சார் கேட்ட மாதிரி அடிப்படையாக நான் பார்க்குற ஒரு விஷயம் மோகன் சார், இப்போ உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, பொழுதுபோக்கு, இந்த எட்டு துறை சார்ந்து தான், இந்த 8 துறை தான் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் சுகாதாரத்தையும் முடிவு பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன். எக்ஸலண்ட். இந்த 8 துறை வந்து அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் 80 மாறலாம், 800 கூட மாறலாம், அது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் எங்கள் வழக்கறிஞர் தொழிலை பொறுத்த அளவுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அவங்க பெருசாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன்னா நான் அடிஷ்னலாக ஒரு ஆஃபீஸ் போடுவேன், இன்னும் ஜூனியர்ஸ் சிலர் போடுவேன். இன்னும் சில அட்வொகேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எம்சிஓபி கேஸ், அதாவது அந்த விபத்து காப்பீட்டு வழக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே தனி பில்டிங்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. ஆனால் எந்த வழக்கறிஞருமே அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கூட அப்படி தான், அதாவது மெடிசன் அந்த மாதிரி போவாங்களே தவிர. நான் அதை தாண்டி யோசித்த விஷயம், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணனா அது பெரிய குரோத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் தான் நாங்கள் இப்போது இந்த துறைக்கு, இந்த அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு காரணமாக நான் யோசிக்கிறேன்.